வெல்கம் பேக் டு ஹர்ஷ் அர்ச்சனை சேனல். இன்றைக்கி வந்து நவராத்திரியோட 6வது நாளுங்க. 6வது நாள் வந்து லக்ஷ்மி வழிபாடு. இன்னையோட லக்ஷ்மி வழிபாடு முடியுது. நாளைக்கு வந்து சரஸ்வதி வழிபாடு நாளிலேருந்து தொடக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நவராத்திரி 9 நாளுக்குள்ளே ஒரு நாள் வந்து அம்பாளுக்கு வந்து புட்டு செய்யணுங்க. முக்கால்வாசி 99% எல்லோரும் வந்து வெள்ளிக்கிழமையில் செய்வாங்க. வெள்ளிக்கிழமை முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை செய்வாங்க. செவ்வாய்க்கிழமையிலையோ வெள்ளிக்கிழமையிலையோ இல்லை எந்த நாள் முடியுமோ அந்த 9 நாளுக்குள்ளே ஒரு நாள் புட்டு அரிசியும் வெல்லமும் கலந்து அரிசி புட்டு செஞ்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி வச்சோம்னா அவள் வேண்டியதை நம்ம கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அம்பாள். அதனால் அந்த புட்டு இன்றைக்கி பண்ணியிருக்க அரிசி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 படி பச்சரிசி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதை என்ன செஞ்சேன் அப்படின்னா நல்லா வடிக வச்சுட்டு நல்லா களையணும். 4-5 தடவை நல்லா களைஞ்சிட்டு மண் கல் அதெல்லாம் போக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு அரிசியை நல்ல அரிசி தான் அந்த கடையில் வாங்கிட்டு வந்தது பச்சரிசி. அதனால் வந்து அதை வந்து நல்லா வடிய வைக்கலாங்க. ரேஷன் அரிசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, செய்யலாம், நல்லா வரும். அதனால் வந்து அதை வந்து நல்லா ஃபேன் காற்றுல கொஞ்சம் வடிய வச்சு ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் காய வச்சோடனே அந்த அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சாப்பில் இருக்கும். இருந்தோடனே அதை வந்து நம்ம ஒரு இழுப்பு சட்டியில் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. வறுத்தது பாருங்கள், இந்த மாதிரி பதமாக இருக்கணும். அது செவக்க வறுத்த பிறகு அதை வந்து என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா வந்து உடச்சிக்கணுங்க. உடச்சி நல்லா மாவாக ரெடி பண்ணிக்கணும். அதை மாவு பார்த்திங்கன்னா நல்லா அது நிறைய காணும் மாவு. அப்படி காணும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெந்நீர் கொஞ்சம் ஒரு 2 கப்புங்க, ஒரு 2 டம்ளர் அப்ராக்சிமேட்டாக வெந்நீர் வச்சுட்டு, ஏன்னா அது பூரா நம்ம ஊற்ற போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை ஊற்ற போகிறோம். அதனால் ஒரு 2 கப்பு வெந்நீர், இந்த 2 கப்பு வெந்நீர் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு அது போட்டுக்கணுங்க. போட்டு நல்லா வெந்நீர் திளைக்கும். நல்லா வெந்நீர் திளைக்கும் போது அந்த வெந்நீரை என்ன செய்யணும் அப்படின்னா அதில் வந்து மாவு வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாரு, மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஒரு தடவைக்கு 2 தடவை சளிச்சும் வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா அதில் கப்பி இருந்ததுன்னா கட்டி முட்டி இல்லாத புட்டு இருக்கும். அதனால் அந்த கப்பியெல்லாம் எடுத்து வெளில போகிறதுக்கோசரம் 2 தடவை வந்து நம்ம சளிச்சு வச்சு வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த வெந்நீரை வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் நம்ம வந்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தெளித்து 4 பக்கமும் அது வந்து படணும். கொஞ்சம் உப்பு அதில் போட்டுக்கணும். உப்பு போட்டால் தான் அது என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இனிப்பு வந்து தூக்கி காட்டும். அதுக்கோசரம் உப்பு கொஞ்சம் போடணும். அதில் போட்டு மஞ்சப்பொடி இதை போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை விடும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக நிறையவும் விட்டுறக்கூடாது. நிறைய விட்டாலும் புட்டு வந்து கொழன்னு ஆகிடும். அதனால் நிறைய விடக்கூடாது. அதனால் திட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கணும். தெளித்து 4 பக்கமும் கிளறி விடணும். கிளம்பும்போது இதோட பதம் பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சா பிடிபடணும், உதுத்தா இப்படி உதிரணும். அதான் அதோட பதம். அப்படி அந்த பதத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும், இட்லி பாத்திரத்தில் வச்சு இட்லி தட்டில் வச்சு வேட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க. அப்படி வேக வச்சு எடுக்கும்போது அந்த பதம் பார்த்திங்க அப்படின்னா கையில் வேக வச்சதை போட்டு கையில் இது பண்ணோன்னா நூல் திரி மாதிரி வரும். அப்படி பாருங்கள், நூல் திரி மாதிரி வருது பார்த்திங்களா, இதுதான் அது கரெக்டான பதம். அதுக்கு வெந்து போச்சு அந்த மாவு அப்படின்னு அர்த்தம். அதை என்ன பண்ணால் ஒரு பெரிய தாம்பாளத்தில் இல்லை தட்டில் இதில் உண்டை கொட்டிட்டு நல்லா கையில் உதுத்து விடணுங்க. கட்டி முட்டி இல்லாமல் நல்லா உதுத்து விடணும். அதை வந்து சலடையில் கூட வச்சு கூட தேய்ச்சா கூட கீழே வந்து மாவாக விழும். நான் அதெல்லாம் நல்லா ஈஸியாக எனக்கு வந்து கட்டி இல்லாமல் வந்துடுது. அதனால் வந்து நல்லா உதுத்து ஆற வச்சுட்டு இந்த படி காட்டுறேன் பார்த்திங்களா, இந்த படியால் ஒன்று தான் நான் வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இதே படியால் ஒன்று வெல்லம் நல்லா பொடி பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணுங்க. பொடி பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டேங்க. கொதிக்க விட்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு பருத்தேங்காய் பிடிக்கும்போதே அந்த இது சொல்லியிருப்பேன். அதே பாகு தான் இதுக்கும். அந்த பாகு வச்சுட்டு நல்லா தக்காளி பதம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க, கெட்டி பாகு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாகு வரும்போது ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சு அதை வந்து கொஞ்சம் விட்டு எடுத்தோம்னா கையில் பார்த்திங்கன்னா உருட்டி எடுக்க வரும். அப்படி கீழே போட்டோம்னா டப்புன்னு சவுண்டு வரும். உங்கள் பாருங்கள், கீழே போட்டால் அந்த கேஸ் இது மேலே போடுற பாருங்கள், நல்லா சவுண்டு டப்புன்னு வந்தது, அந்த சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்தோடனே அதுதான் பதம். அந்த சமயத்தில் நம்ம கேஸை நிறுத்திட்டு இந்த பாகு என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டதில் கிளறணும். பாருங்கள், கையில் கொட்டிக்காமல் இன்னொரு ஆள் கூட நம்ம ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. அது பாருங்கள், கொஞ்சமாக கொட்டிட்டு கரண்டி காம்பு வேறு ஒரு கரண்டி எடுத்து அதோட காம்பால் கிளறணுங்க. அதோட தலையால் அதோடய கிளறணும்னா மொத்தையாக ஆகிடாங்க. அதனால் அந்த கரண்டி காம்பால்
நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் அடுப்புலேயும் வச்சு நம்ம அந்த பாகுலேயும் வச்சும் கிளறக்கூடாது. அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த பாகு ஏனத்துலேயும் கொட்டி கிளறக்கூடாது. ஏன்னா அந்த பாகு ஏனத்தில் சூடு இருக்கும். அந்த சூடு இதுக்கு ஜாஸ்தியாக போச்சுனாலும் அங்கங்கே அப்படியே முத்தாக நின்றுடுங்க. காப்பரிசி மாதிரி உதிராக வராது. அதனால் வந்து பாகு ஆனவுடனே அதை கொட்டி நம்ம கிளறணும். வேறு ஒரு ஏனத்தில் அதை போட்டு அந்த உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதில் கொட்டி நம்ம கிளறணும். அதுதான் வந்து கரெக்ட் மெத்தட். இதுக்கு அடுப்பில் வச்சு கொட்டி கிளறுனா அங்கங்கே மொத்தையாக நின்றுடும். அந்த சமயத்தில் ஒரு சமயம் நல்லா வரும், ஒரு சமயம் வந்து நம்மளை ஏமாற்றிடும். அதனால் எந்த பிரச்சனையே வேண்டான்னு வேறு ஒரு பாத்திரத்தில் தட்டில் ஆற வச்சுருக்கீங்க இல்லையா, குழிவான தட்டில், அதுலேயே வந்து வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டே இருக்கணும். அந்த பாகு ஊற்றி கிளறும்போது பார்த்திங்கன்னா ஆற முதல்ல இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்துன்னு இருக்கும். அப்புறம் வந்து ஆற பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக முது நிறைய வருங்க. நம்ம ஒரு பங்கு போட்டோம்னா 3 பங்கு புட்டு காணும் நமக்கு. அது மாதிரி இருக்கும். அதில் முந்திரி, ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். முந்திரி அப்புறம் வந்து பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் வந்து நெய்யில் வறுத்து பொடி பண்ணி அதில் போட்டு கிளறினேன். புட்டு அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்ததுங்க அம்பாளுக்கு இந்த தடவை. நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் எனக்கு இதை கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து வந்து கிருத்திகாவோட மாமியார், கிருத்திகா வெளியில் இருக்கிற மனுஷன் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து வெத்தலை பாக்கு கொடுத்தேன். கிருத்திகா மாமியார் டெய்லி வந்து வெத்தலை பாக்கு வாங்கிப்பாங்க. நானும் மேலே போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வருவேன். டெய்லி வந்து கிருத்திகா வீட்லேயும் போய் வாங்கிட்டு வருவேன். அவளுக்கும் தினம் கொடுப்பேன். இந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி. நிறைய பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புட்டு செஞ்சு அந்த புட்டை வந்து கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷம். வந்தவங்களும் நல்லா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, எப்படி பண்ணீங்க அப்படின்னு நாங்கள் வீடியோவில் போட்டிருக்கேன், இன்றைக்கி பார்த்துக்குங்க. வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க எல்லாருக்கும், பார்க்காதவங்க எல்லாருக்கும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சர்க்கிள்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து இறைவன்கிட்ட எல்லாம் வேண்டிக்கோங்க. நல்லா கேட்டது உங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் வந்து கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.